இல்லை பத்தலை, இன்னும் மாசம். செம்மையா போச்சு, மாசா இருந்துச்சு. தலபாத ரீசன் ஒன்லி வேர்டு நோ கமெண்ட்ஸ். தலபாத we will miss Dhoni. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் செம்மையா இருந்தது, தரமா இருந்தது. சிஎஸ்கே ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்கு. OG is back டி. தட்டம் தூக்குறோம். 5 star. செம்ம ஹாப்பியா இருக்கு. It is amazing. ஆறு கப் வெறித்தனமா தலை இறங்குறாரு, 6 அடிக்கிறாரு, 6வது கப்ப தூக்குறோம். சிஎஸ்கேக்கு விசில் போடு. இந்த சீசன்ல தோனி இல்லாத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அதை நான் ஃபீல் பண்ணி அவர் வரப்போறாரு ப்ரோ. வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஆனா அந்த எம்ஐ ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. திரும்பி கம்பேக் கொடுக்க எப்பவுமே எம்ஐ புதுசு இல்ல, திரும்பி கொடுப்போம். ஓகே, இந்த ஆர்சிபில சிரிச்சிட்டே இருப்பாப்ல எங்க அவர் இன்னைக்கு லீவ் ஆயிட்டாரு. சரி ஓகேண்ணே. சரி ஓகே, இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியம்ல பாக்குறது எப்படி இருக்கு ஃபீல்? பக்கத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல விளம்பரம் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஓகேண்ணே, இந்த டெய்லி இந்த கண்டென்ட் போடுறோம்ல, சோ அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வருதுல, சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளவு பேர் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல, மக்கள் சப்போர்ட் பண்றாங்கல, அத பத்தி மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. சந்தோஷம். விரைவில் அரசியலுக்கு வருவாரு. அரசியல் வேண்டாம். ஓகே, ஆனா ஆர்சிபி அந்த லாஸ்ட் ஒரு கேள்வினே, அதாவது இந்த ஆர்சிபி எம்ஐ யார் ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும்? ஆர்சிபி எம்ஏ ஆர் ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேரும் கூடாது ப்ரோ. அது எப்படி ப்ரோ? ஆர்சிபி டீச்சர் போட்றீங்க. கருப்பாடு. அவன் கொஞ்சம் ஒரு கருப்பாடு. தெரிஞ்சு மூணுமே வராது. ராஜஸ்தான் தான் வரப்போகுது, ராஜஸ்தான் சன்ரைஸ் தான் வரப்போகுது நினைக்கிறேன். நீங்க யாரை நினைக்கிறீங்க? ப்ரெடிக்ட் பண்றீங்க அவ்வளவுதான். எங்க ப்ரெடிக்ட் வேணாம் ப்ரோ, நினைக்கிறேன் நடக்குது, அதனால வேணாம். ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான், நடந்துருது. Okay, how is the match going? Yeah, so good. I mean, anyway, CSK gonna win, you know. Okay, where are you come from? To Chennai. Chennai, okay. KKR match வந்து இன்ட்ரெஸ்ட். தோனி வருவார்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க? I அதுக்கு think அப்புறம் probably next month we might expect. Okay. Very nice match. CSK very well played. Okay, you miss Dhoni. Very miss. மேட்ச் எப்படின்னு போச்சு? சிஎஸ்கே வந்து ஒரு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துட்டாங்க. சோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அத பத்தி அது சூப்பரா விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்மையா அடிச்சாங்க, இன்னைக்கும் சூப்பரா விளையாண்டாங்க. பிளான் பண்ணி சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே பக்கா. ஓகே, தோனி இல்லாதது எவ்வளவு வருத்தமா இருக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. தலை தான் இல்ல, ஆனா அவரோட ஸ்பிரிட் உள்ள அப்படியே இருக்கு. ஓகே, 3 மேட்ச்க்கு அப்புறம் கன்சிடரேட்டிவா 2 வின். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். இதோட என்ன வேணும்? சிஎஸ்கே எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. நான் கடைசி வரைக்கும் நல்லா நின்னு பாக்குற மாதிரி போச்சு. ஒரு கேட்சும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ருத்ராஜ் வந்து கேட்ச் மிஸ் பண்ணுவோம், லைட்டா மனசு கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா அது போக அவர் வந்து புடிச்சிட்டாரு, ஒரு கேட்ச் புடிச்சிட்டு இது பண்ணிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் 2 மேட்சஸ் சஞ்சு சாம்சன் சூப்பரா விளையாடுறாருல, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சூப்பரா சேட்டா எப்பவுமே சூப்பரா மாஸ் காமிக்கிறாரு. தோனி இல்லாத மிஸ் பண்றீங்களா இல்ல? தோனி இல்லாத ரொம்ப மிஸ் பண்றோம். நான் எப்ப வருவாருன்னு ஒரே வெயிட்டிங்கா இருக்கறாங்க. ஓகே, உள்ள ஒரு பாட்டு கேட்க முடிஞ்சுச்சு, அந்த சுத்தி நின்று ஊரே பார்க்க அந்த பாட்டு கேட்க முடிஞ்சு. பாட்டு மட்டும் தான் கேட்க முடிஞ்சது, என்னால மூஞ்ச பார்க்க முடியல, நம்ம ஆளை பார்க்க முடியல. அது மட்டும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மேட்ச் நல்லா போச்சு. நாங்க பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கோம். ஓகே, சிஎஸ்கே சியர்ஸ் பண்றதுக்காக. ஓகே, பாண்டிச்சேரியில நீங்க வந்து பாண்டிச்சேரில இருந்து சூப்பர். இப்போ தோனி இல்லாத எவ்வளவு ஃபீல்? ரொம்ப மிஸ் பண்றோம். ஓகே, லாஸ்ட் 3 மேட்ச் வந்து தோல்வி, அதுக்கு அப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பயங்கர வெற்றி. கம்பேக். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே கம்பேக். ஓகே, கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு வந்தறோம். பிளே ஆஃப்க்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, பிளே ஆஃப்க்கு அப்புறம் பிளே ஆஃப் வந்துறோம். பிளே ஆஃப் வந்துறோம். பிளே ஆஃப்க்கு அப்புறம் சொல்ல முடியாது. ஓகே, அது ஆன் தட் டே பர்టిక్యులர் டேல விளையாடுற பொறுத்து. பட் ஆனா கம்பேக் சிஎஸ்கே கான்ஃபிடன்ட் வந்துச்சு. இப்ப ருத்ராஜோட கேப்டன்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சேம் டைம்ல 2 மேட்ச் சஞ்சு சாம்சன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாருல, கண்டிப்பா அத பத்தி. சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ருத்ராஜ் கேப்டன்சி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். Match was going superb. CSK won today. Okay. Yeah. Dhoni, you miss Dhoni. Yeah, I miss Dhoni. Okay. But still, team is playing good. Last 3 matches, first 3 matches we are lost, and last 2 matches we are particularly win. We are. You think we will go to top of the table? Yeah, if the bowling lineup keeps doing good, I think we'll able to go in the top. Okay. தலை for reason. Okay. Last 2 match பயங்கரமா ஜெயிச்சிருக்கோம். First 3 match கொஞ்சம் தோத்துறோம். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தலை for reason. இல்ல தலை for the reason. தலை for reason. Only word. No comments. தலை for. Very good match. Okay. Noor class bowling. Okay. I think Gaikwad next match on the bench. Okay. Otherwise, super match. Okay. CSK going to win this year. Okay. You will miss Dhoni. Dhoni is my best friend. Next Okay. match he's going to play. Okay. He's going to open. He's going to century.
trust. தோனிக்காக தான் வந்தேன். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு விசில் போட்டா. என்ன செம்மையா போச்சு, மாசா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் வந்து யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து ஆடலனே, அதுக்கப்புறம் இப்போ வந்து பயங்கரமா இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டிவால் பிரிவிஸும் இந்த மேட்ச் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஜேமி ஓவர்டன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தோனியை மிஸ் பண்றீங்களா இல்லையா? ஆமா, ரொம்ப இந்த வைப் ரொம்ப மிஸ் ஆகுது. ஆமா, வைப் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும். சரி, இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்ல, டாப் ஆஃப் த டேபிள் போகுமா போக மாட்டோமா? இல்ல இவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்குது. இன்னும் டைம், இன்னும் நம்ம வின் பண்ணணும். வின் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஆமா. இப்போ சிஎஸ்கே மேட்ச் வந்து போச்சுல, மேட்ச் எப்படி இருந்துச்சு? தரமா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா நான் ரெகுலரா வந்திருக்கேன். என் ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்தப்பே ஒரு தரமான ஒரு சம்பவம் மாதிரி செஞ்சுட்டாங்க. ஓகே, மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து எப்படி இருந்துச்சு மேட்ச்? அமேசிங்கா இருந்தது. வந்தோடனே ஒரே 4-6 தான். ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு எங்களுக்கு. கொஞ்சம் இதா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் இருந்தா கூட கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3-4 உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. இப்போ மாத்தி விக்கெட் இப்போ நல்லா லாஸ்ட் ஒரு 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 7-8 ஓவருமே வந்து நல்ல டாட் பால் போட்டு நிப்பாட்டுறது கொஞ்சம் நல்லா எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேட்ச். சூப்பர். அண்ட் லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஜெயிக்கல, இப்போ 2 மேட்ச் கன்சிஸ்டன்ட்டா ஜெயிக்கிறோம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ இப்போ எல்லாரும் அப்படியே ஃபார்முக்கு வந்துட்டாங்க ப்ரோ. அந்த 2 சேஞ்ச் தான் பவுலிங்ல குர்ஜப்ரீத்தோ சரி அகிலோ சரி, அந்த 2 சேஞ்சஸ் டீமுக்கு செம்ம இம்பாக்ட். சஞ்சுவோ ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ இப்போ ஓப்பனிங்கும் சரி பவுலிங் டெத்லயும் கம்போச்சன் செம்மையா போடுறான். ஸோ சிஎஸ்கே இனிமேட்டு கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் பண்ணணும். அப்புறம் தோனியை மிஸ் பண்றீங்களா இல்லையா? ரொம்ப 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 மிஸ் பண்றோம். ஆல்வேஸ் We will miss Dhoni. தோனி வந்து இல்ல, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வருவார்னு நினைக்கிறீங்களா வந்தே ஆகணும். வந்தே ஆகணும். சரி, சூப்பர். அதே நேரத்துல இந்த சீசன்ல வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஜெயிக்கல, லாஸ்ட் 2 மேட்ச் பயங்கரமா ஜெயிக்கிறோம். சோ அத பத்தி இம்ப்ரூவ் பண்ணி ரன் ரேட் இன்னும் பயங்கரமா ஏத்துவோம். இந்த டைம் டிராஃபி நம்ம தான். ஃபைனல்ஸ் யாருக்கு சிஎஸ்கே கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி செம்மையா இருக்கும். ஓகே. ஆர்சிபி சரி, 3 பேர் சேர்ந்து ஒரு விசில். அவ்வளவுதாங்க. மேட்ச் எப்படி போச்சு? ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு 3-4 வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு தமிழ் நியூ இயருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருந்துச்சு. தமிழ் நியூ இயருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருந்துச்சு. ஓகே, தோனி இல்லாதது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் வருத்தம். ஆக்சுவலா தோனி வருவார் நான் எதிர்பார்த்து வந்தோம். பட் அட்லீஸ்ட் அவர் கொஞ்சம் வந்து தலையை காட்டிட்டு போயிருக்கலாம். தலையை காட்டினது அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, ஓகே. லாஸ்ட் 3 மேட்ச் ஜெயிக்கல, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஜெயிக்கல, அப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா இல்ல, எல்லாருமே கப் அடிக்கணும்ல. எல்லாருமே கப் அடிக்கணும்ல, அந்த சான்ஸை நம்ம கொடுத்தோம், அவ்வளவுதான். ஓகே, அது ஒண்ணுதான் வந்து இதா இருக்கு. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாருல. சோ சேட்டன் ட்ராக் ஆன் ட்ராக். சரி, ஓகே. ஃபைனலா வந்து எல்லாரும் சேர்ந்து சிஎஸ்கேக்கு ஒரு விசில். சூப்பரா போச்சு. ஓகே, தோனி வந்து மிஸ் பண்ணீங்களா இல்லையா? கொஞ்சம் மிஸ் பண்ணேன், ஆமா. ஆனா சிஎஸ்கே ஜெயிச்சாச்சு, அதான் முக்கியம். இந்த மேட்ச்ல யார் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு? சிஎஸ்கே ஃபுல் டீம் தான். சஞ்சு சாம்சன் பிடிச்சிருந்தது. அப்ப நம்ம பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. பவுலிங் பயங்கரமா இருந்தது. ஓகே, இப்போ கேகேஆர் டீம் அதுக்கு முன்னாடி டீம்லாம் பயங்கரமா அடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம பிளே ஆஃப்ஸ் போக மாட்டோம். கண்டிப்பா போவோம். என்ன क्वेश्चन? கண்டிப்பா போவோம். கண்டிப்பா 630 லோடிங் 630 லோடிங் இருந்தா பெஸ்ட். எம்ஐ அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனா மறுபடியும் அந்த சிஎஸ்கே எம்ஐ ரைவலரி கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் செம்மையா இருந்தது. நம்ம பவுலர்ஸ் இந்த வாட்டி செம்மையா பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் பவுலிங்ல கலில் எதுக்கு சரி, கம்போஜும் சரி, சூப்பர் பவர் பிளே அருமையா போனாங்க. அந்த பவர் பிளே ஒழுங்கா போனதுனால தான் நம்மளால இப்ப ஜெயிக்க முடிஞ்சது. அது நல்லா பவுலிங் நல்லா இருந்தது. பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் டெப்த்ல அடிக்க பார்க்கணும். தோனி இல்லாத மிஸ் பண்றீங்களா இல்லையா? டெப்த்ல அவர் இல்லாதனால யார் தான் மிஸ் பண்ண மாட்டா. சரி, அதனால தோனி அடுத்த வாட்டி வந்து நினைக்கிறேன். பட்டாதான் டெப்த் அவங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதே மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சு, அதனால சென்னை வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் நினைக்காதீங்க. இது சென்னையோட ஓல்டு பிச். ஆக்சுவலா 240 போக வேண்டியது 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. அந்த இம்பாக்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல தெரிஞ்சது. அவங்க எல்லாம் இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்க முடியாது, அவங்க நல்லா அடிச்சிருக்க முடியுது. பட் பிச் நல்லா ஒர்க் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரி விளாண்டாங்க. பட் சிஎஸ்கே அஸ் யூசுவல் ராக் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். சென்னை மக்கள் தான் விடவே மாட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? அஸ் யூசுவல் பிரிவிஸ், சாம்சன் எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஸோ பெட்டர் பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபீல்டிங்ஸ் கொஞ்சம் கேட்சஸ் மிஸ் ஆச்சு, மற்றபடி பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. அது வந்து தோனி மிஸ் பண்ணீங்களா இல்லையா? தோனிக்காக தான் இன்னைக்கு வந்தோம். நிறைய பேர் இன்னைக்கு கண்டிப்பாக வருவார் நினைச்சோம். பட் வர மாட்டாரு. அடுத்த வருஷம் வர மாட்டாரு. பட் இதெல்லாம் பழகிக்கணும். என்னைக்குமே தோனியோட இது வந்து என்னைக்குமே இருக்கும். அதனால டோன்ட் வரி.
சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்கு. சரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யங்ஸ்டர் டீம் நல்லா பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒர்த் தலை இல்லாத ஒரு பெரிய வருத்தம். பட் தலை தரிசனம் இல்ல இன்னைக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் ஜெயிச்சிருக்கோம். யங்ஸ்டர் கிட்ட கொடுத்திருக்கோம், வின் பண்ணிருக்கோம். இனிமே நம்ம தான் சஞ்சு நூறு இன்னைக்கு எல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாம் ஆல் குட். ஆயுஷ் மாத்ரே ஆல்வேஸ் நல்லா விளையாடி இருக்காங்க. 3 மேட்ச் தோத்துட்டோம், அந்த 2 மேட்ச் ஜெயிச்சிரோம். பிளேஆஃப்ஸ் உள்ள போறோமா இல்லையா? கண்டிப்பா ரேங்கிங் பண்ண போறோமா? சிஎஸ்கே ஒரு விசிலோட ஆல்வேஸ் சிஎஸ்கே கண்டிப்பா. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் எப்படி இருக்குடா? வாங்கடா. நல்லா இருந்துச்சு. அது சென்னையில வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா மேட்சும் அது போல அடுத்து வின் பண்ணணும். ஃபைனல்ஸ் வருவோமா? வந்தா யார் கூட நல்லா இருக்கும்? கண்டிப்பா வருவாங்க. வந்தா ஆர்சிபி கூட வந்தா நல்லா இருக்கும். ஓகே, தோனி சாம்பியன் கண்டிப்பா மிஸ் பண்ணேன். இன்னைக்கு ஒரு வாரம் நினைச்சேன், 2 வாரம் வர மாட்டா சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு வாரம் எதிர்பார்த்தேன். ஸோ மிஸ் பண்றோம் அவரை. எல்லாமே நல்லா விளாண்டாங்க. கொஞ்சம் ஃபீல்டிங் மிஸ்டேக் மட்டும் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக ஃபுல்லாக ஜெயிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி வைப் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம், மேட்ச் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். தோனி இல்லாதது லைட்டா மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த மேட்ச் தோனி இறங்குவார் நினைச்சோம், ஆனா இறங்கல. நெக்ஸ்ட் மேட்ச் வருவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஓகே, வந்துரும் தட்டி தூக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் உள்ள போறோம். பிளே ஆஃப்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் யாரோட இருந்தா ஃபைனல்? பிளே ஆஃப்ஸ்க்குள்ள போயிட்டு ஆர்சிபியை வச்சு செய்றோம். 49 சொல்லி. ஆமா, 49 அதே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு அவங்களுக்கு ஆப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். மேட்ச் சூப்பரா போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செகண்ட் கான்சிக்யூட்டிவ் வின். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தோனி சார் மறுபடியும் இல்ல, மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தோனி மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்ணோம். பாட்லாம் போட்டாங்க, ரொம்ப எமோஷனலா இருந்தது. பட் தோனி பாசிட்டிவ் இல்ல. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் ஜெயிக்கல, அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கிறோம். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். டீம் செட் ஆன மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் வித் தி சேம் திங் we can go into the playoffs. கொஞ்சம் ஹோப் இருக்கு இப்போதான். ஓகே, இப்போ பிளேஆஃப்ஸ் போனா யாரோட ஃபைனல் பண்ணா நல்லா இருக்கும்? ஆர்சிபி ஓட தான் வேணும். வா மிஸ்ஸிங் தலைவா. No will be stopped. The CSK team comeback is very strong. Whistle போடுங்க. Okay, just a minute. First 3 matches we are lost, and then last 2 matches we are win. How is the feeling? Good bro, very proud bro. Revenge again. Okay. 5 star. Sorry, I don't have. 5 star. CSK. மேட்ச் வந்து ஜெயிச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம்ல. அது பொடிப்பையா அவனை வச்சு செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்தோம்ல. அப்படிலாம் இல்ல, வச்சு செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட்ல வந்து இப்ப நம்ம பிளே ஆஃப்ஸ் போனா யாரு கூட கம்பீட் பண்ணா நல்லா இருக்கும்? மீதி எல்லாம் சாமிக்கு வைப்புக்காக கூட்டிட்டு வந்த அவர் சிஎஸ்கே. ஓகே, கேப் போடுங்க 2 பேரும். ஓகே, ஆர்சிபி ஃபேன். ஓகே, அவருக்காக பெங்களூர்ல மேட்ச் உங்களோட வச்சா நல்லா இருக்கும் சொல்றாங்க. நல்லா இருக்கும். ஜெயிச்சா பரவாயில்ல, யாரு ஜெயிச்சாலும். சிஎஸ்கே ஜெயிச்சா அவங்க கூட தாங்க ரைட். இது முக்கியம். சிஎஸ்கே ப்ரோ. டிவிகே அத்திரனாவே ரொம்ப மிஸ் பண்ணோம் ப்ரோ. அத்திரனாவை மிஸ் பண்றோம். ரொம்ப மிஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்ச ஃபீலிங் எப்படி இருக்கு? நிம்மதியா இருக்கு. யாரோட ஃபைனல் போய் ஜெயிச்சா நல்லா இருக்கும்? ஆஸ்திரேலியா தலைவர் ஃபோக்கஸ் பண்ணிடுறா. யார் கூட ஃபைனல் ஆர்சிபி தாங்க. போய் தோனி வந்து மிஸ் பண்றீங்களா இல்லையா? ரொம்ப மிஸ் பண்றோம். ஓகே, மேட்ச் ஜெயிச்ச ஃபீலிங் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோனி இல்லாம விக்டரி அடிச்சது. ஓகே, அப்படியா? சரி, லாஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிக்கிறோம்ல. சோ இதுக்கு மெயின் ரீசனா யார் 11th அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் ஜெயிச்சது காரணமா?
நம்ம இல்ல சாம்சன் மாத்ரே தான். சாம்சன் மாத்ரே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆடல, இந்த 2 மேட்ச் அவங்க ஆடி இருக்காங்க, அதனால தான். It is amazing. After such a long time. After such a long time, CSK is back to its original. Okay, are you coming from? We are from Chennai only. Chennai only. Yeah. Okay. You will miss Dhoni. Yes. Okay. He'll be playing soon. Okay. Hopefully. Today match was KKR leading average performance. Yeah. How is you know the feel? It was good. It was because good. KKR was down and we were up. Okay. Sanju Samson performance. Exactly. Wonderful. CSK. மேட்ச் சூப்பரா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கு வரேன். பெங்களூர்ல இருந்து வரேன். ஆமா. ஓகே, அந்த ஜெயிச்ச ஃபீல் உள்ள வந்தோடனே அந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜெயிச்ச உடனே இன்னும் சூப்பரா இருந்துச்சு. 190 அடிக்கும் போது ஓகேவா ஜெயிச்சிருவோமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் பவர் பிளே நல்லா போனதுனால நல்லா இருந்துச்சு. இந்த சீசன்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? ஓவராலா ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை 5 மேட்ச்ல நல்லா இருக்குப்பா அப்படினா? ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே அவ்வளோ வரல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் அகில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நூர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. போன மேட்ச் சஞ்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே ஓகேவா ஆச்சு. அதனால யாரும் ஒரே ஒருத்தரால வரல, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதனால நல்லா இருக்கு. தோனி மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்றேன் கண்டிப்பா. பங்காளி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நாங்க ஆரம்பிச்சிட வேண்டியது. ஓஜி இஸ் பேக் டி. ஒரே ஒருத்தர் தான், ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. ஓகே, ஆர்சிபி ன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? கண்டிக்கிறது இல்ல. சரி, ஓகே, இங்க வாங்க. அதாவது வந்து 2 மேட்ச் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சோம்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அது அப்படியே சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ப்ரோ. ஒரே ஒரு மிஸ் தான், தலைவனை பார்க்க முடியல. அடுத்த மேட்ச் வந்துருவாரு, பாப்போம். ஓகே, எந்த மேட்ச் வருவார் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் 2 இல்ல, இந்த மேட்சே வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா பேர் போடல. அப்புறம் மறுபடியும் பார்ப்போம், நெக்ஸ்ட் மேட்ச் எதிர்பார்ப்போம். சூப்பர். சஞ்சுவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் போன மேட்ச் செஞ்சுரி போட்டாரு. பரவாயில்ல. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இப்போ ஒரு இதில் பாராட்டணும். எப்படின்னா லாஸ்ட் பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ஃபுல்லாக 4-6 மெயின்டைன் கொடுக்காம போட்டாங்க. பரவாயில்ல, அது அவங்க ஸ்பின். அதாவது இந்த லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சு செய்வாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு தான் போட்டியே 23 இருக்கு, மே 2 இருக்கு. 2 மேட்ச் தான் போட்டியே. உங்க 2 பேர் ஃபைனல் வச்சா யார் ஜெயிக்கணும் சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியும் யார் ஜெயிப்பான்னு. 5-5 6-5 ஆக போகுது, அவ்வளவுதான். விடுங்க. 6 இங்க காரணம் வருது. நான் இங்க போட்டுக்கிறது இல்ல ப்ரோ. இங்க எதுவும் போட்டுக்கிறது இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. தரமா இருந்துச்சு, குடிச்ச காசுக்கு வர்த்து. ஆக்சுவலா வந்து சிஎஸ்கே கடைசி 4 ஓவர்ஸ்ல தான் வந்து கோட்டை விட்டானுங்க. ஆனா வந்து கேகேஆர் பவர் பிளேலே அதை வந்து இது பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். மேட்ச் ஆக்சுவலா தரமா இருந்துச்சு. மிஸ் பண்றியா இல்லையா? தோனியை கன்ஃபார்மா மிஸ் பண்றோம். பட் ஆனா வந்து சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடுது. இதே ஃபார்ம் வச்சு நல்லா போனா குவாலிஃபை ஆகி கப் அடிக்கலாம். சிஎஸ்கே வின் பண்ண ஃபீல் எப்படி இருக்கு? வின் பண்ண ஃபீல் தரமா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் பவர் பிளேல இன்னும் இன்டென்ட் காட்டினாங்கன்னா சூப்பரா இருக்கும். சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகும். பவர் பிளேல நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். சூப்பர். பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து வர போறோம். வந்தானே யாரை ஜெயிச்சா யாரோட கம்பீட் பண்ணா நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட கம்ப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா தேங்க் யூ. வாங்க தலைவா, வாங்க. தேங்க் யூ சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 6வது முறையா கப்ப தூக்க போறோம். 6வது முறையா. சூப்பர். மேட்ச்ல வந்து தோனியை மிஸ் பண்றீங்களா இல்லையா? கண்டிப்பா தலைவனை மிஸ் பண்றோம். பட் இருந்தாலும் இப்ப டீம் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி கப்பு தலையோட தலைமையில கப்பை தூக்கிட்டு தான் இந்த வாட்டி க்ளோஸ் பண்றோம். தலையோட ரிட்டையர்மெண்ட் வித் 6th கப். 6 கப்பு வெறித்தனமா தலை இறங்குறாரு, 6 அடிக்கிறாரு, 6வது கப்பை தூக்குறோம். சிஎஸ்கேக்கு விசில் போடு. தேங்க் யூ. லவ் யூ. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நல்லா விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பிட்டாங்க. பக்கத்துலயே பங்காளி இருக்காப்லையே. நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். கர்நாடகா தமிழ்நாடு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் நல்லா இருந்தது. ஓகே. நூர் அகமது நல்ல பவுலிங் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அந்த பவுலிங்கில் போல்டு எடுத்தது, கிரீனா போல்டு எடுத்தது தான் டாப். அதான் கரெக்ட் கேட்குறேன். பிளே ஆஃப்ஸ் போடணும்னு யாரோட ஃபைனல் இருந்தால் நல்லா இருக்கும்? ஆர்ஆர் கூட ஃபைனல் இருந்தா நல்லா இருக்கும். ஆர்ஆர் கூட இன்னும் தலைவனை சொன்னதா? அவங்க லாஸ்ட் இயர் வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ல தான் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனாலயா? சரி ஐயா, அதாவது வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துறாங்க, பயங்கரமா செஞ்சாச்சு. லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படியும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரியும் சிஎஸ்கே. இந்த தடவை பிளே ஆஃப் வந்து சிஎஸ்கே, மும்பை, ஆர்ஆர், ஆர்சிபி 4 இருந்தா சூப்பரா இருக்கும். ஓகே, சிஎஸ்கே வெர்சஸ் யார் வந்தா யார் ஜெயிப்போம்? அத ஏற்கனவே ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு, அத ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மேட்ச் இல்லையே, வந்தா பிளே ஆஃப் குள்ளதான். சரி, ஓகே. அண்ட் வந்து இந்த மேட்ச்ல தோனி மிஸ் பண்ணீங்களா இல்லையா? கண்டிப்பா. நான் தோனிக்காக தான் வந்தேன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்.
ஆனால் தோனி இந்த மேட்சாவது விளையாடுவார்னு நினைச்சேன், ஆனால் கண்டிப்பா அவர் வரல. தோனி அடுத்த மேட்ச்ல வரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, தோனி வந்து திருப்பி கம்பேக் வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பா வருவார், மேட்ச் விளையாடுவார். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வருவார், அவர் வரணும், வந்தா நல்லா இருக்கும். வந்தா நல்லா இருக்கு. ஐயா இந்த லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஜெயிச்சு விட்டான், அதுக்கப்புறம் பயங்கர வைபா இருக்கு, எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கு. அதுக்கு ராஜபிரியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஜெயிச்சிருவோம். ஒரு கான்ஃபிடென்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே, நீங்க சொல்லுங்க யாரோட ஃபைனல் தான் நல்லா இருக்கும்? சிஎஸ்கே கூட ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும். இப்போ தோல்வி பண்ணுங்க. இப்போ போடுங்க ஒரு விசில்.